பிரசங்கியின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, எல்லா மனுஷருக்கும் விழுந்த பெரிய பிரதான கடமை என்ன தெரியுமா? என்னதான் இருந்தாலும் கற்பனையை கைக்கொள். வசனத்தின்படியே நாம் வாழ்கிறது தான் ஆசீர்வாதம். வேதம் என்ன தெளிவா சொல்லியிருக்கிறது பாருங்க. கற்பனையை கைக்கொள். தேவனுக்கு பயந்து கற்பனை நாம கை கொள்ள வேண்டும். அதுதான் முக்கியம். வேதத்தை வாசிக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். நீ உண்மையாக தேவனுடைய பிள்ளையாய் இருப்பாய் என்றால் நீ வசனத்தை கை கொள்ள வேண்டும். எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் பாக்கியவானாய் இருப்பான். நம்ம வசனத்தின்படி ஜீவிக்கிறவர்கள் உத்தம மார்க்கத்தார். என்னதான் இருந்தாலும் சரி, தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் வசனத்தை கை கொள்ள வேண்டும். இது நம்மேல் விழுந்த பிரதான கடமையாய் இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள், அது உன்னை ஆசீர்வாதமாய் இருக்கும். கற்பனையை கை கொள்வதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.